கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட நாம் பிரசங்கத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் 21 வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறார், அவன் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டுப்பூரை உடுப்புகிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ஆமென். தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். கர்த்தருடைய நல்ல நாம் மகிமைப்படுத்தும். பாருங்க, இதுவரைக்கும் நாம் 9 வசனங்களை குணசாலியை குறித்து 9 வசனங்களை நாம் பார்த்துருக்குறோம். 9 வசனங்கள் குணசாலியை குறித்து, அதாவது எபிரேய எழுத்தில் 9 எழுத்து நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்னா நம்ம பார்த்துருக்குறோம், தியானித்திருக்கிறோம். குணசாலியான சிறியும் நீதிமொழி 31 அப்படிங்கிற இந்த அதிகாரத்தின் மூலமாக குணசாலியான சிறி எப்படியெல்லாம் இருப்பாள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் இல்லாதவங்க குணசாலியான சிறி கிடையாது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் குறை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம சரி செய்யும் பொழுது குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அல்லேலூயா. போன வாரத்திலையும் கூட என்ன செஞ்சோம்னா ஹேட் தேவ் அப்படிங்கிறத என்ன செஞ்சோம், அந்த வார்த்தைகளை என்ன செய்தோம் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட எபிரேய எழுத்து 10வது எழுத்தாகிய சங்கீதம் 119 திருப்பிக்கோங்க. 10வது எழுத்து இங்கே வாசிக்கலாம். 73வது வசனத்துக்கு மேலே இருக்குது அந்த வார்த்தை நீங்கள் வாசிக்கலாம். என்ன எழுத்து? யோட். எபிரேய எழுத்து யோட். இந்த 19வது வசனமும் இந்த யோட் என்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த நீதிமொழிகள் 31:19 எழுதப்பட்டிருக்குது. அதாவது யோட் அப்படின்னா அந்த வார்த்தையின் அர்த்தம் தான் அந்த வசனத்துடைய அர்த்தம். அந்த வசனத்துடைய அர்த்தத்தின்படி தான் குணசாலியான சிறி என்ன செய்வார், வாழ்வார். அல்லேலூயா. ஆமே சோத்திரம். இந்த எபிரேய எழுத்துகளிலே ரொம்ப சின்ன எழுத்து எதுன்னு கேட்டேன், 22 எழுத்துல மிகவும் சிறிய எழுத்து என்று சொன்னால் இந்த எழுத்து தான். இந்த 10வது எழுத்தாக இருக்கிற யோட், இந்த எழுத்து தான் மிகவும் சிறிய எழுத்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை கூட ஒரு வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது ஒரு சிறு அப்படின்னா எதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு? யோட் என்கிற எழுத்தை தான் அவர் மனதில் வைத்து அங்க மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார். ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒளிந்து போகாது. அந்த சிறு எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன செய்யாதான், ஒளிந்து போகாது. அது நிச்சயமாய் நிறைவேறும். இந்த சிறு எழுத்து யோட், இந்த கமா மாதிரி இருக்கு பார்க்க, இந்த எழுத்து என்ன செய்யாதான், வானம் பூமி அதுக்கு அழிஞ்சிருமா, ஆனா இந்த எழுத்து என்ன செய்யாதான், அழியாது, ஒளிந்து போகாதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சிறு எழுத்தாகிலும், வானம் பூமி அழிந்து போற வார்த்தையின் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன செய்யறதில்லை, அழிந்து போகாது. இந்த வார்த்தையை மனுஷன் இயேசுநாதர் அங்க சொல்லுகிறார். இது மிகவும் சிறிய எழுத்தாய் இது காணப்படுது. இந்த எழுத்து பார்க்கும் பொழுது நம்ம பார்வைக்கு இப்போ கமா மாதிரி தெரியுது. இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இந்த எழுத்தை எபிரேயர் பார்த்தா அது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த எழுத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு படம் தோணுச்சு. மூடப்பட்ட கை, அதாவது மேலே அப்படி கையை மூடி அப்படி இருக்கிற மாதிரி அவங்க பார்வைக்கு தெரிஞ்சது. ஒவ்வொரு எழுத்தையும் அவங்க பார்த்து அந்த எழுத்தின் அமைப்பை, உருவத்தை, படத்தை பார்த்து அதுக்கு இவங்களே ஒரு அர்த்தம் கொடுத்தார்கள் எபிரேயர்கள்.
அந்த எழுத்துக்கு மூடப்பட்ட கை என்று அர்த்தம். யோட் என்று சொன்னால் மூடப்பட்ட கை என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இப்ப மூடப்பட்ட கை யோட் என்ற எழுத்துக்கு அர்த்தம். இந்த 19வது வசனத்தை திரும்ப வாசிங்க. தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறார். அங்க என்ன சொல்லுது? தன் கைகளை எங்க வைக்கிறாளாம்? ராட்டினத்தில் வைக்கிறாள். அல்லேலூயா. இப்ப மூடப்பட்ட கையினா எதை குறிக்கினா? ஒரு மனுஷன் கையை மூடி இப்படி இப்படி வச்சானா நீங்க என்ன சொல்வீங்க? அது எதை சொல்றோம்? நான் யார் தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய பலத்தை வெளிக்காண்பிக்கிறதா இருக்கு. மூடப்பட்ட கை என்பது ஒருவருடைய பலத்தை, ஒருவனுடைய பலனை வெளிப்படுத்துது. என்ன கையை முறுக்கிட்டு வர, நீ தான் பெரிய இவனோ அப்படி சொல்லும் பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. அப்போ இங்க மூடப்பட்ட கை என்பது குணசாலியான ஸ்ரீயின் பலத்தை அங்கு குறிக்கிறது. யோட் என்று சொன்னான். இவளுடைய பலத்தை குறிக்கிறதா அங்க என்ன சொல்லுதுன்னா, தன் கையை ராட்டினத்தில் வைக்கிறாள் என்று சொல்லுது. ராட்டினத்தில் வச்சு அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? ராட்டினம்னா நம்ம இந்த ராட்டினம் நினச்சிடக்கூடாது. இந்த திருவிழாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, ராட்டினம் அப்படியே சுற்றுது, அந்த ராட்டினத்தை நீங்கள் நினச்சிடக்கூடாது, அர்த்தமே தப்பாக போயிடும். இந்த நூல் நெய்கிறது, இந்த பாவு இதெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அதில் நூல் நெய்றதுக்கு ஒரு ராட்டு மாதிரி இருக்கும். அது கையிலே என்ன செய்வாங்க, சுற்றி நூலை இது பண்ணிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ அவ கை பலத்தோடைய, முழு பலத்தோட அவ என்ன செய்வாளாம்? அந்த ராட்டில் கை வச்சு வேலை செய்வாளாம். இத்தனை வெளியில வியாபாரங்களை பார்ப்பா, குடும்பத்துல சாப்பாடு வயல்வெளி வாங்குவா, திராட்சை தோட்டத்தை என்ன செய்வா, நடுவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மை சுத்தர் விலை மதிக்க முடியாதவைகளை, நல்ல சாப்பாடுகளை குடும்பத்துக்கு கொடுப்பா. கணவனுக்குரிய எல்லா தேவையிலும் செய்வா, கணவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வா. இதோடு அவன் நின்றாம முழு பலத்தோட வீட்டில் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாளாம்? அங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார். வெளியிலும் வேலை செய்வாளாம் குணசாலி, வீட்டிலையும் என்ன செய்வாளாம்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி இருக்கிற குணசாலியான ஸ்திரீ அப்ப பகல் முழுக்க அதுக்கு தூங்குறதுக்கு நேரம் ஒண்ணுன்னு இல்லை. எப்பயும் உழைச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப பலமுள்ள மனுஷி, ரொம்ப பலசாலியா இருப்பாள். அவள் விரல்கள் கதிரை என்ன செய்தான்? பிடிக்கும். கதிரை பிடிக்கணும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப காலமா. கதிர்னா என்னது சொல்லுங்க? நெல், கோதுமை. நான் நேற்று வரைக்கும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். அல்லையா சொல்லுங்களேன். ராட்டுன்னு தான் கம்மங்கிறது, சோளக்கிறது, அப்புறம் ராகிக்கிறது, இப்படி எல்லாம் நிறைய இருக்கு பார்த்தீங்களா. இந்த கதிரை பிடிக்கும் விரல் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சில பைபிள்களில் எடுத்து நான் அப்படியே கொஞ்சம் பார்த்தா தான் தெரியுது, ராட்டில் என்ன செய்கிறாராம், அதை பஞ்செல்லாம் இது பண்ணி என்ன செய்கிறாளாம், அதை இது பண்ணி என்ன செய்கிற நூலாக்கி அந்த நூல் என்ன செய்கிறாளாம், விரலை விட்டு என்ன செய்கிறாளாம், மப்ளர் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? விரலை விட்டு தான் என்ன செய்வாங்க சொல்லுங்க? அப்படி திரிச்சு இந்த விரலை சுற்றி அந்த விரலை சுற்றி அப்படி 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 என்ன செய்வாங்க? ஆமாம், பின்னுவாங்க. அப்போ அவள் கை விரல் கதிரை பிடிக்குமில்ல, நூலை பிடித்து நூற்கும். ஒரு சைடு இப்போ நூலை பஞ்சை அப்படியே நூலாக்கி திரிச்சு அப்படியே ஒரு பக்கம் விட்டுவாங்க. ஒரு சைடு நூலை அப்படியே திரிச்சு எல்லாத்தையும் ராட்டில் சுற்றி அதை எடுத்து அப்படியே விடாமல் அவங்க விரலில் போட்டு அப்படி திரிச்சு 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 என்ன செய்வாங்க, பின்னிக்கிட்டு இருப்பாங்களாம். நூல் சுருட்டி வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நிறையா மிஷின் வந்துருச்சு எல்லாத்துக்கும். அப்போ எல்லாம் கை, அப்புறம் என்னது விரல் தான். அவ்வளோ வேலை செய்வோம், அவ்வளோ பலமுள்ளவளாக இருப்பாளாம். ஆனால் இன்னைக்கு நாம பொம்பளை பிள்ளைகளை என்ன செஞ்சிட்டோம், பெண் என்றால் பலவீனமானவள்னு சொல்லி சொல்லி கிறிஸ்தவங்க பழகிட்டோம். அப்புறம் உலக மனுஷர்களும் பெண்கள்லாம், ஐயா பெண்களுக்கெல்லாம் அம்மா ஒன்றுமே முடியாதுப்பா, அவங்கெல்லாம் ரொம்ப பலவீனமாப்பா, அவங்கெல்லாம் ரொம்ப பயந்த சுபாமப்பா, அவங்கெல்லாம் ஒன்றுக்கும் அந்த வீட்டு வேலையை எதுவும் செஞ்சுக்கலாம், அதுக்கு தான் லைக் வேற ஒன்றுக்கும். ஆனால் நீங்கள் பைபிளை கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா, நல்லா படித்து வேத அறிவு இருந்தா, ஆண்டவரை குறித்த அறிவு இருந்தா, உங்கள் பிள்ளைகள் பலன் உள்ள பெண் பிள்ளைகள் ரொம்ப பலசாலிகள். அவர்களை சோம்பேறி ஆக்கி விட்டதே நாம தான். ரொம்ப பலசாலியா இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்புள்ளவங்களா இருப்பாங்க, அவங்கள போல திறமையாய் செயல்பட முடியாது. நீங்க நினைப்பீங்க ஆம்பளை பிள்ளைன்னா அப்படி ஆக்டிவா இருக்கும், அப்படி பயங்கர உற்சாகமா இருக்கும், துரு துருன்னு இருக்கும். பொம்பளை பிள்ளைன்னா அப்படி என்ன செய்யாது, அது பயந்து போயிருக்கும், அது பலம் குறைந்து போயிருக்கும், அதனால எதையும் செய்ய முடியாது இருக்கும். அப்படியே சொல்லிட்டோம். ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை.
ஆண்டவர் அப்படி சொல்ல. அவங்க ரொம்ப பலசாலி. அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து வேலை செய்து நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும் நிற்காம ஓடுனா மிஷின் கூட சூடாயிரும். எல்லா வேலையும், எல்லா விதமான வேலைகளையும் வெரைட்டியாக வித்தியாசமான வேலைகளை செய்வாங்க. சாப்பாடாக்குறது ஒரு திறமை, துவைக்கிற ஒரு திறமை, வீடை சுத்தம் பண்ணி அடுக்கி அலங்காரப்படுத்துகிற ஒரு திறமை. அது மாத்திரம் இல்லை, வீட்டிலுடைய நிலைமையை தேவையை தெரிஞ்சுக்கிற கணக்கு பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உட்காந்துட்டே இன்னைக்கு இது தேவை, இந்த மளிகை தேவை, அப்படியே உட்காந்துட்டே கால்குலேட்டர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதத்துக்கு இவ்வளோ தேவைன்னு யாராச்சும் கால்குலேட்டர் எடுத்து கணக்கு போட்டுக்கிறாங்க? வீட்டில் அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், காய்கறி வாங்கணும், பீஸு கட்டணும், அது கட்டணும், கால்குலேட்டரில் ஒன்று ஒன்றா எடுத்து கூட்டிகிட்டு இருந்து பார்த்துருக்கீங்களா? என்னைக்காச்சும் பொம்பளை லேடிஸுங்க. அது ஆண்கள்லாம் உடனே இப்போ மொபைல் எடுத்து கால்குலேட்டரை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. சொல்லுங்க, இந்த மாதம் இவ்வளவு தேவை, அவங்க உட்காந்துட்டே கணக்கு பார்த்து சொல்லிடுவாங்க. அப்படி யோசனையிலே என்ன செஞ்சிருவாங்க, இவ்வளவு தேவை இருக்குது இந்த மாதம் நிறைய செலவு இருக்குங்க அப்படிம்பாங்க. கொஞ்சம் சிக்கனமாக தான் இருக்கணும். என்ன செலவு இருக்குது, எப்பயும் போல தானே செலவு இருக்கும் அப்படின்னு வீட்டுக்காரர் கேட்பாங்க. அப்புறம் உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு வீட்டையா உட்காருங்க கொஞ்சம் உட்காந்துட்டு எல்லா லிஸ்டும் ஆமாம் இல்லை மும்பிட்டு இருக்குதா அப்படிம்பாங்க. இதெல்லாம் எப்போ கணக்கு பார்த்தேன், நாங்கள் கணக்கு பார்த்தேன், உட்காந்து அப்படியே எல்லாம் வந்துருச்சுங்க. இங்கே டிப்ஸில் வச்சுருப்பாங்க. அல்லையா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமாம். அப்போது அவர் ரொம்ப பலசாலிங்க, மைண்ட்லேயும் சரி மனதிலும் சரி உடல்லையும் சரி, அவங்க ரொம்ப திறமை உள்ளவங்க. ஆனால் எப்போ பலவே நம்ம மாறிட்டோம், நீ பொம்பளை பிள்ளை. அதுக்காக இஷ்டத்துக்கு நான் பிள்ளைகளை விட சொல்லலை. பெண்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதம் இருந்தாலும் அவங்களுக்கு திறமை இருக்குது, அவங்களுக்கு தாளந்து இருக்குது, அவங்களுக்கு டேலண்ட் இருக்குது, அவங்களுக்கு பலம் இருக்குது, இதை செய்ய முடியும், இந்த திறமை இருக்குது, இந்த காரியத்தை செய்ய முடியும்னு உற்சாகப்படுத்தணும். தேவனுடைய வார்த்தையின்படி அவங்களை ஊக்குவிக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவங்கள மட்டம் தட்டவே கூடாது, அவர்களை ஒரு அப்படி சிறைக்குள்ள வைக்கவே. அதனால அவங்க தனியாக எதிர்த்து நிற்க முடியாது, அவங்களால தனியாக எதிர்த்து சாதிக்க முடியறதில்லை, அவங்கள வெளியில போனால் அவங்களால எதுவும் செய்ய முடியறதில்லை. இப்போ வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கப்பட்டு அப்படியே என்ன செய்றாங்க, கூண்டில் அடைப்பட்ட கிளி ரெக்கையை வெட்டலைனாலும் அதால் என்ன செய்ய முடியாது. ரொம்ப வாக்கம் காலமாக ரெக்கையெல்லாம் நீங்கள் வெட்டலை, கூண்டுக்குள்ளேயே அதை அடைச்சே வச்சிட்டீங்க. திடீர்னு அதை திறந்து விட்டால் என்னாகும், அந்த கிளியை நீங்கள் வெளியில் பறக்கவே விடலை, சின்னதுலேருந்து அப்படியே வளர்த்து கொண்டு வந்து வச்சுருந்தா அதுக்கு என்ன செய்யும் தெரியுங்களா? நிறைய இந்த லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பறவைங்க, அதெல்லாம் பாருங்கள், நிறைய அந்த கூண்டுக்குள்ளே கிக்கி போய் அப்படியே உள்ள சுற்றிட்டே பழகிட்டு நீங்கள் தெரியாமல் கதவே திறந்து விட்டாலும் என்ன செய்யாது, வெளியே பறக்காது. ஏன்னா அது எல்லையே அதுதான், அவ்வளோதான், அது அதுக்குள்ளேயே தான் சுத்தம். ஒன்றும் இல்லை, அப்புறம் மீன் தொட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், என்ன செய்யும், அப்படியே எதை பார்த்து போய் குறுக்க ஒரு கண்ணாடி வச்சுருங்க, அங்கிட்டு இருக்கிறது தெரியாமல் அடிக்கடி போய் அதை முட்டிட்டு அதை இறைய அந்த சைடு போட்டு குறுக்க ஒரு கண்ணாடியை வச்சுருங்க மீன் தொட்டிக்கல, வேகமாக ஓடி இந்த இறக்குன்னு முட்டி பார்த்துட்டு கடைசியில் நினைச்சு இதுக்கு இடையில கண்ணுக்கு தெரியாத சுவர் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அந்த பக்கம் வந்து முட்டவே, அதுக்கப்புறம் நீங்கள் அது நடுவில் உள்ளது எடுத்தாலும் சரி இந்த பக்கம் வரவே, அதுக்கு மைண்டு செட் ஆகிருச்சு, அங்கிட்டு என்னால் போகவே முடியாது, அங்கே ஒரு தடுப்பு இருக்குது, இதுக்கப்புறம் என்னால் போகவே முடியாது. பெண் பிள்ளைகளுக்கு வருவோம். இப்போ அப்பா என்ன சொல்வார் தெரியுமா? அப்பா அம்மா பார்த்து இங்கே வேறு காய்கறி வெட்டு, அதை நறுக்கு, இதை குழம்பு, இது சோறாக்கு, இது அப்படி வடி இப்படி வண்ணு அப்படியே உட்காந்துட்டே வரும். என்ன பிள்ளைகள் வேலை ஆகிட்டு இருக்கிறேன், இப்பயே பழக்க வேணாமா, இப்போ என்ன அவசரம் அப்படி சொல்ல. அப்படி உடனே அந்த பொம்பளை பிள்ளை சொல்ல, ஆமாம் என் வீட்டில் வேலைக்காரிகளை நான் வச்சுக்கிறேன், நான் போகிற இடத்துல பெரிய இடமா போவேன், நல்லா பெரிய இடத்துல போய் வேலைக்காரியை வச்சுக்கலாம், ஆனால் நான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லாத அந்த காலம். சொல்லுங்க, எந்த காலமா? சோறு வந்து குழம்பு வைக்கிறதுல அந்த காலம், வீட்டு வேலை செய்யலாம் அந்த காலத்தில் தனித்தனி வேலை. ஆமாம் அப்படின்னு இவரும் சப்போர்ட் பண்ணுவார். அப்புறம் அப்படியே தடுமாறி வைக்க போனாலும் என்ன சொல்ல அப்படின்னா, வீட்டில் அப்பா என்ன சொல்ல பொம்பளை பிள்ளைகளுக்கு, இல்லை பிள்ளைகளுக்கு வைக்க தெரியாது, ருசியாக வைக்க தெரியாது, சரியாக வச்சுக்கிற மாட்டாங்க, வச்சா நீ அது சரியில்லை இது சரியில்லை இப்படி பண்ணல அப்படி பண்ண நீ சத்தம் போடுவேன், பிள்ளைகளுக்கு ரொம்ப இதாக்கிடும், அதனால் உன்ன மாதிரி அவங்களால் செய்ய முடியாது, அதனால் அவங்கள செய்ய சொல்லாத, அவங்க நீயே செஞ்சிரு அப்படியே சொல்லி பழக்கி வச்சுருப்பாங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு எண்ணம் வந்துடும், நான் செஞ்சால் எங்கள் அம்மா மாதிரி என்னால் என்ன செய்ய முடியாது, சமையல் பண்ணவே ஒரு தடவை 2 தடவை அப்படியே முயற்சி செஞ்சு பண்ணாலும் என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா மாதிரி வரலை அப்படி சொல்லிட்டு இனிமேல் நான் சமையல் பண்ணலை அப்படி சொல்லி முடிச்சிடறாங்க. வீட்டுக்காரிகள் இப்படி தான் செய்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ திடீர்னு அவங்களுக்கு கல்யாணம் முடியாதா? கட்டாயமாக திருமணம் முடியும். அவங்க வீட்டுக்கு போன உடனே
உடனே அந்த வீட்டில் உள்ளவங்க எப்படி உங்கள் அப்பா உங்கள் அம்மா கையில் எங்கே வெளியில் சுற்றினாலும் எவ்வளவு காஸ்ட்லியானது சாப்பிட்டாலும் எங்கே வந்து சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்குமா அவருக்கு? என்ன இருந்தாலும் வீட்டில் சாப்பிட சாப்பாடு மாதிரி என்ன செய்யாதுங்க, இருக்காதுங்கன்னு உங்கள் அப்பா சொல்லுவார். ஏன்னா உங்கள் அம்மா கையில் சாப்பிடாமல் இருக்காங்க. இதே நீங்கள் கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் போனீங்கன்னா அவன் எங்கே தான் சுற்றினாலும் யார் கையில் வாங்கி சாப்பிட நினைப்பாப்படி அந்த வீட்டுக்காரு, உங்கள் வீட்டுக்காரு. ஒரு வேலையாவது யார் கையில் வாங்கி சாப்பிட நினைப்பாப்படி. இது மனுஷனுடைய சுபாவம், ஒரு ஆணுடைய சுபாவம். இப்போ நீ அங்கே வேண்டும், நான் தான் கிச்சனுக்கே போனதில்லை தெரியுமா, நான் பாத்திரத்தை திறந்து சோறு போட்டதே இல்லை தெரியுமா அப்போ நீ பாடம் நடத்திட்டு இருந்தேன் நான் புருஷனுக்கு. நான் இப்படி ஒரு பொம்பளைய பெண்ணை பார்த்ததே இல்லை தெரியுமா, இப்படி ஒரு மனைவி எனக்கு இருக்கிறத விட இருக்காமல் இருக்கிறது நல்லது தெரியுமா அப்படின்னு நம்ம லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருவான். இதே மாதிரி உங்கள் அம்மாவை பெற்றவங்க நினச்சிருந்தா நீங்களாம் பட்டினி கடை தான் சாகணும், இல்லை அனாதை இல்லை மாதிரி அப்பப்போ ஏதோ அந்த வார்டன் என்ன செய்ய ஹாஸ்டல் வார்டன் மாதிரி என்ன செய்ய சோறு அடைக்கிற மாதிரி என்ன செய்ய கஷ்ட நிலைமை வந்துருக்கும். அல்லேலூயா. உங்களை மாதிரியே தான் உங்கள் அம்மாவும் குடும்பத்தில் இருந்து இங்கே வந்து உங்களுக்காக பிள்ளைகளுக்காக தன்னுடைய கணவருக்காக அவங்க பிரயாசப்பட்டு எல்லா வேலையும் செய்ய பழகினாங்க. ஏன்னா இது முன்னாடியே நல்ல தாய்மாருக நல்ல தகப்பன்மாருக வீட்டில் இருக்கும்போதே பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பாங்க. என் பிள்ளையால் முடியும், அவளுக்கு திறமை இருக்குது, அவளுக்கு அறிவு இருக்குது, அவருக்கு எல்லா விதமான டேலண்ட் இருக்குன்னு உருவாக்கி வச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப திறமைசாலி, அவங்க ரொம்ப பலசாலி அப்படிங்கிறத ஒரு நாள் நீங்கள் மறந்துடவே கூடாது. ஐயோ குடத்தை தூக்காத பிடிச்சிக்கிறோம், கால் வலிக்குச்சுன்னா என்ன செய்யுது, குடம் போனால் போகட்டும், ஆனால் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. எல்லா பயிற்சியும் கொடுக்கணும். ஐயா வீட்டுக்குள்ளேயே பைப்பு இருந்தாலும் வெளியில் தண்ணியை பிடிச்சி என்ன செய் கொண்டு வான்னு பழக்கணும். எல்லாமே வீட்டுக்குள்ளேயே பட்டணை தட்டினாலே வர்ற மாதிரி இருக்குமா? எல்லாத்துக்கும் பிள்ளைகள் என்ன செய்யணும். இன்றைக்கி பொம்பளை பிள்ளைங்க பயந்தவங்களா இருக்கிறது காரணம் தாய் தகப்பன். அவங்க நல்ல திறமை உள்ளவங்க, நல்ல தைரியசாலிக, அவர்களுக்குள்ள எல்லாம் இருக்குது. தாய் தகப்பன் மாதிரி பாசம் என்கிற கூண்டுக்குள்ள பரிதாபமான பறவையாய் பொன் பிள்ளைகள் என்ன செஞ்சுறாங்க, அடைச்சி வச்சிடறீங்க. பாசங்கிற கூண்டுக்குள்ள பரிதாபமான பறவையாக உங்கள் பெண் பிள்ளைகளை அடைச்சி வச்சுறீங்க. ஒரு நாள் நிச்சயம் அந்த கூண்டை விட்டு நீங்கள் திறந்து விட வேண்டிய நேரம் வரும். அப்போ அது பறக்காது, அப்புறம் அது நடக்காது. என்னத்தை செய்கிற அப்படின்னு அப்போ அங்கே போய் அது கஷ்டப்பட வேண்டியதாக. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை நான் கட்டிட்டு வந்துட்டே வேற வழி இல்லைன்னு வீட்டுக்காரன் எதை போட்டாலும் அவன் சமாளிச்சுக்கிட்டு என்ன செய்வான், சகிச்சுட்டு வேற வழியில் என் மனைவி நான் தான் வாழ்ந்து ஆகணும் அனுசரிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இதை மாமியார் மாமனார் அனுசரிக்கணும்னு நினைப்பாங்களா? இல்லை எனக்கு இப்படி ஒரு மருமக வந்துருச்சு பரவாயில்ல, அவள் எதை கொட்டுனாலும் நான் சாப்பிட்டு தான் ஆகணும்னு நினைப்பாங்களா? உங்கள் கணவன் உங்களை அனுசரிச்சுக்கலாம், உங்களை எந்த நிலைமையும் ஏற்றுக்கலாம். ஆனால் மாமனார் மாமியார் ஏற்றுக்கிற முடியுமா? அவர் அவருடைய மனைவியை ஏற்றிருப்பாரு, அந்த அம்மா அவங்க கணவரை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், பிள்ளைகளை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால் என்னென்னா எடுத்தவொடனே மாமியார் மருமக பிரச்சனை ஏன் வருது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் கேள்வியான. பைபிள்லே வசனத்தில் என்ன செய்யுது, பைபிளில் வசனமே இருக்குது. மாமியாருக்கும் மருமகளுக்கும் என்ன வருமா, அதுக்காக அது கட்டாயமாக வரும்னு சொல்லவில்லை. அப்படி ஆதியிலிருந்தே அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. காரணம் என்ன, புதுசாக தான் புதுசு ஒரு ஆணை பார்த்து கல்யாணம் முடிச்சா அவரும் புதுசாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை, ஆனால் அவர்கிட்ட ஒட்டிக்கிறோம். ஆமாவா இல்லையா? புதுசாக தான் குழந்தைகள் பிறக்குது, நமக்கு முதலே ரொம்ப காலம் பழகிய வந்திருக்குது கிடையாது. அப்போ ஆனால் அதுலேயும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஒட்டிக்கிறோம். ஆனால் அவரை தாண்டி ஒரு இஞ்சி கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒட்டாது. தண்ணீரில் தாமரை இலை போல அப்படின்னு உடனே என்ன செஞ்சிருவோம், நீங்கள் தண்ணிக்குள்ளேயே நாங்கள் இருந்தாலும் என்ன செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிற்கிறதுக்கு காரணம் என்ன? இப்போ நாம பயிற்சி நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருந்தோம்னு சொன்னா நல்லா சமைக்கிறாங்க, காலையில் அதிகாலை எந்திக்கிறாங்க, உற்சாகமா எல்லா வேலையும் செய்யறாங்க, எல்லாத்தையும் கவனமா பொறுப்பா பார்த்துக்கிறாங்க. ஏன் வரவு செலவு கூட அவங்க பார்க்குற அளவுக்கு ரொம்ப திறமையா இருந்தாங்கன்னா எந்த மாமியாராச்சு என் மருமக எனக்கு வாட்சுக்கா வரும் காலையிலேயே அதிகாலையிலேயே எஞ்சி அத்தனை வேலையும் செய்கிறா அப்படின்னு யாராவது தலையில் அடிப்பாங்களே? நான் கேட்கறதுக்கு முன்னாடியே டீயை கொண்டு வந்துடுறான், எனக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடியே சோறை கொண்டு வந்துடுறா, இப்படி ஒரு மருமகளை கட்டி நான் படாத வாடுபடுறேன்னு யார்ட்டும் சொல்லுவாங்களே? எப்படி சொல்லுவாங்க? அவங்களும் ஒரு பெண்ணு தான்.
நான் கூட இந்த வயசுல இவ்வளவு சுறுசுறுப்பா, நான் கூட என் வயசு இந்த வயசுல இவ்வளவு நல்லா சமைச்சு இவ்வளவு குடும்பத்தை பொறுப்பா நான் பார்த்துக்கிட்டதே. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? மாமியாருக்கு மட்டும் என்ன இருதயத்தை கல்லாக்கி வச்சிருக்குதா? கல்லு தாங்க இருதயம் செதுக்கி வச்சிருக்குதா? கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பெண்களே, பெண் வாலிப பிள்ளைகளே, நீங்க மாமியார் ஆகி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க நல்ல மருமகளா இருந்துடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க நல்ல மருமகளா இருந்துட்டீங்கன்னா நீங்க மாமியார் ஆகும்போது உங்களுக்கு நல்ல மருமகள், நல்ல மருமகன்கள் என்ன செய்வாங்க? நிச்சயமா கிடைப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னா, பெண் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல ஆண் பிள்ளைகளுக்கும் நாம் என்ன செய்யணும்? பொதுவாக ஆண்களுக்கு நம்ம ஃப்ரீடத்தை கொடுக்குறோம், பொறுப்பை கொடுக்குறோம். ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு பொறுப்பை கொடுக்குறாங்களா? கொடுக்குறோமா? காய்கறி வாங்கிட்டு வா, தனியாக அனுப்ப வேண்டாம், கூட வந்துட்டு நீ காய்கறி வாங்கணும். என்னைக்காச்சும் தாய்மார் சொல்லியிருக்கீங்களா? இதே பையன்ட்ட மட்டும் காசு கொடுத்து அதை வாங்கிட்டு வாடா, இதை வாங்கிட்டு வாடா, அப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா. அவனுக்கு அதை குறித்த அறிவே இல்லைன்னு அவன்கிட்ட கொடுக்குறீங்களா கொடுக்கலையா? இவன் நாப்பில் என்ன பெரிய 1 வருஷம் கோர்ஸ் படிச்சு தான் வந்திருக்கிறாங்க காய்கறி வாங்குறதுக்கு. ஆனால் அவங்க கையில் கொடுத்து என்ன செய்றீங்க? அப்போது ஒரு பட்சமாக நடத்தும் போது அந்த பிள்ளைங்களால் எதுவும் தனியாக செய்ய முடியாது. அடுத்த வீட்டுக்கு அவங்க கஷ்டப்படுவாங்க. எது என்ன தெரியாது. எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வாங்க? ஃபோன் பண்ணி, இது சார் ரசம் எப்படி வைக்கிறது, அது தயிர் சாதம் எப்படி வைக்கிறது, அந்த தக்காளி சாதம் எப்படி வைக்கிறது, அந்த தக்காளி தொக்கு எப்படி வைக்கிறது, என்ன செஞ்சிட்டியா, என்ன செஞ்சுட்டியா, பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். யார்கிட்ட பேசுகிற? வந்து பார்த்தா ஃபோனு. சோறு வச்சா போகணும், குழம்பு வச்சா போகணும், டீ வச்சா ஃபோனு, காஃபி வச்சா என்ன யாரும் அப்படியே நிலுங்க, ஒரு நிமிஷம் 5 நிமிஷம். என்ன ஒரு சைடு கழுத்துவோம்மா, உன் மனைவிக்கு என்ன ஒரு சைடு இழுத்துக்கிட்டே போகுது, நல்லா தானே வந்தா, இப்போ என்ன இப்படியே இருக்கிறா, நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் உள்ள என்ன இருக்குது. ஐயோ பொண்ணு நல்லா தானே, நல்லா அழகாக நீட்டாக இருந்துச்சு, இப்போ கல்யாணம் முடிச்சு வந்ததுலேருந்து வீட்டில் வந்து அப்படியே இழுத்துக்கிடுச்சு, எது தலைவாணி கல்யாணி வச்சு பிடிச்சிச்சா, என்ன கழுத்து தெரிச்சு இப்படியே அலையுது. இல்லைம்மா, அவங்க அம்மாட்ட என்ன செய்யுது? என்னடா எப்போ பார்த்தாலும் போனாடா, சோறு வச்சா போகணும், குழம்பு வச்சா போகணும், டீ வச்சா போகணும், துணி வைக்கிறதுக்கு எந்நேரமும் போடல. அவங்க அம்மா கூடயே இருக்கிறதுக்காடா இங்கே கல்யாணம் முடிச்சு கொண்டு வந்துருக்குறோம். இங்கே மனுஷ மக்களுக்கு நம்மகிட்ட பேச சொல்லுடா கொஞ்சம் நேரம். ஏன்னா அந்த அம்மா ஃபோன் பண்ணுறது எதுக்காக? இப்போ என்ன ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. சமைப்பது எப்படி, குடும்பத்தை நடத்துவது எப்படி, எல்லாத்தையும் செய்வது எப்படி, என்ன கிளாஸ் நடக்குதா? ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. இப்போ மாமியாருக்கு கோபம் வரும், வீட்டில் பிரச்சனை ஆகும். எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, என் புருஷன் கூட ரொம்ப நல்லவர் தான், ஆனால் இப்போ யார் தான் பிரச்சனையாக இருக்குது? இப்போ யார் தான் பிரச்சனையாக இருக்கான்? மாமியார் தான் பிரச்சனை. நாங்கள் தனி கொடுத்தோம் போயிட்டோம்னா ரொம்ப நல்லா இருப்போம். பிரச்சனை பண்ணி பிள்ளைய எதுக்கு நாளை இப்படி பிரச்சனை வருது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உடனே தனியாக வீடை பார்த்து வச்சா அப்புறம் பார்த்தா அடிக்கடி பார்சலில் தான் வாங்கிட்டு வருவோம். அப்படி வீட்டுக்கார், ஏங்க இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்குங்க, ஏம்மா நேற்று வேறு தலைவலி மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்குது, என்ன செஞ்சிருங்க, ஏதோ ஒரு சோறை கட்டிட்டு வந்துடுங்க. அப்புறம் மாவை வாங்கிட்டு வாங்க, ஒரு நாளைக்கு சுட்டு பார்க்கலான்னு போட்டால் அது இந்தியா மேப் மாதிரி இருக்கும். இங்கிட்டு இலங்கை பாகிஸ்தான், கொஞ்சம் அங்கிட்டு மாவை ஊற்றிட்டோம்னா இங்கே இலங்கை, அங்கே பாகிஸ்தான், அங்கே பங்களாதேஷ் எல்லாம் வந்துடும். அங்கங்கே சுருக்கு தான். என்னம்மா செய்கிற? தோசையா? இது தோசை மாதிரி இல்லையே. சரி சுடு. அவள் சுட்டி எடுத்து குத்தி எடுக்கிறதுல அங்கே கருகுன வாசனை அடைக்கும். அவள் போட்டு தோசைகளை விட கட்டுன்னு குத்துற பார்த்து, ஏம்மா தோசை ஆசையாக விட்டுருச்சு, நான் 2 பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேம்மா, ஸ்பெஷல் தோசையாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஏங்க நான் ஒரு தோசை சுட கூட எப்போங்க போனீங்க? நீ மாவை ஊற்றி இந்தியா மாதிரி ஊற்றிட்டு இருக்கும்போதே நான் போயிட்டேன், நீ இலங்கை பாகிஸ்தான் வர்றதுக்குள்ளே நான் பார்சலை வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா. அல்லேலூயா. உடனே அப்படியே மாமியார் அப்படியே தனியாக போனாலும் அப்படியே வருவான், வந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறது சொல்கிறேன், நடந்துக்கிட்டு இருக்கிறது சொல்கிறேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா, என்னப்பா ரொம்ப இழைச்சிருக்க. அவன் இது வரைக்கும் அம்மா கையில் செஞ்சு வீட்டு சாப்பாடே சாப்பிட்டு பழையிருக்கிறான். இப்போ இந்த 1 மாதம் என்ன சாப்பாடு நடந்துட்டு இருக்குது? ஹோட்டல் சாப்பாடு நடக்குது. கேட்டால் இது எதையாச்சும் சோறாக்குறேன், கூழாக்குறேன், தயிராக்கிறேன், எதையாச்சும் ஒன்று ஆக்கி வச்சு, என்னம்மா கஞ்சி ஆக்கிறேன்? இல்லைங்க இது சோறு தான் ஆக்கினேன். சோறா? அப்படிமா? ஏம்மா இது கூழ் மாதிரி இருக்குமா? நான் செஞ்சால் தான் உங்களுக்கு எப்பயுமே அப்படி சொல்லி பிரச்சனை வரும் வீட்டுக்குள்ளே. இப்போ பாப்பா, ஏம்மா நீ எதையும் செய்யணும்னா எங்கே வாங்கிக்கலாம்? ஹோட்டல் வாங்கிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நீ பழையக்கண்ணா, அவனுக்கு சேராது. நீயும் மெலிஞ்சிருப்ப, அவன் மெலிஞ்சிருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்? என்ன நீங்கள் வாழ்க்கை வாழ்கிறீங்க? வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லாவே இல்லை, யார் மெலிஞ்சு போயிருக்கீங்க, முகம் வாடலாக இருக்கிறீங்க, சாப்பிட்றீங்களா? என்ன இது மாமியார் சொல்லிட்டு போயிடுவாங்க. உள்ள மேலே கருவில் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா?
சொல்லத்தான் செய்வாங்க. நீங்கள் வந்து பார்ப்பீங்க, என்ன என் மக இப்படி மெலிஞ்சு போயிருக்கிறா, என் மருமக சரியாகவே கவனிக்கிறது இல்லை, வர்க்கோ என்ன பாடுபடுத்துகிறாங்களோ என் பிள்ளை அப்படின்னு யார் வருது? இப்போ எல்லா பாடும் யார் படுத்திட்டு இருக்கிறது? நீ என்ன இருந்தாலும் அவன் வீட்டுக்காரரை விட்டு கொடுக்க எல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறாரு, நல்லதா தான் வாங்கி கொடுக்குறாரு, நல்லா தான் இருக்கிறோம். இல்லையே நீ மெலிஞ்சிருக்கிறைய, இல்லை உடம்பு ரொம்ப இதாக இருக்குதே, நல்லா இருக்குதே. அதான் வீட்டுக்கார என்ன செய்வாங்க, அவங்க மாமியார் பேச்சை கேட்டு உங்கள் வீட்டுக்காரன் உன்னை சித்திரவாதப்படுத்துவான் பாருக்கோ. வீட்டை தனியாக வந்தால் கூட இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு மருமக மேலேயும் அங்கே சம்மந்தக்காரன் மேலே பயங்கர கடுப்பில் நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு, நான் அதை பண்ணுறேன் இல்லை இதை பண்ணுறேன், மாதத்தில் நீ என்ன செய்ய வாரத்தில் 2 நாள் 3 நாள் இங்கே வந்துரு, நான் உனக்கு கறி, நான் உனக்கு சோறு, நான் உனக்கு விருந்து வைக்கிறேன். சொல்லுங்க, உடம்பை ஏற்றி விடுறதுக்கு டெய்லியும் வந்து செஞ்சு கொடுத்துட முடியுமா? ஏன்னா ஒன்றே ஒன்று, உங்கள் பிள்ளைய பொம்பளை பிள்ளைய நீங்கள் பலவீனமானவங்களா ஒன்றும் தெரியாதுன்னு வளர்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், அந்த குடும்பம் இப்படித்தான் இருக்கும், அந்த குடும்பத்துக்குள்ள இப்படித்தான் பிரச்சனை வரும், அந்த குடும்பம் இப்படி வேதனைப்படுறதுக்கு காரணம் யாரு? பாசங்கிற கூண்டில் அடைச்சி வச்சிங்க பார்த்தீங்களா? அதனால தான் பிள்ளைங்க என்ன செய்ய பறவைங்கிற அந்த பிள்ளைங்க பரிதாபமாக போயிருக்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட அந்த பறவையை வெளியில திறந்து விட்டீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பூனையோ ஏதோ வந்தா கூட அதால தப்பிக்க முடியுமா? அந்த பறவையால் தப்பிக்க முடியுமா? ஒரு பூனை, குட்டி பூனை, பெருசு வேண்டாம், ஒரு குட்டி பூனை வந்துருச்சு திடீர்னு, இந்த பறவை பார்த்தோன்னே இந்த கிளியை நீங்கள் குருவியை பார்த்தோன்னே நீங்கள் கூண்டுக்குள்ளே வச்சு வளர்த்து திறந்து விட்டுருக்கிறீங்க, இல்லை திறந்து விட்டு தெரியாமல் வெளியில் வந்துருச்சுன்னா அது ஏதாச்சும் ஒரு சின்னது வந்தால் கூட அதால் தப்பிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது தப்பிக்கிறதுக்கு தெரியல, எதிர்க்க தெரியல, அதனுடைய பலம் தெரியல. இதே வெளியில் விட்டு அப்பப்போ வெளியில் விட்டு அதை ட்ரைனிங் கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பூனை வந்தாலும் நாயே வந்தாலும் அதை என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது, தப்பிக்கும். இப்போ குடும்பங்கிற ஒரு வாழ்க்கைகளை நீங்கள் கொண்டு போய் விட்டீங்கன்னா அங்கே பிரச்சனை வந்தாலும், அங்கே போராட்டம் வந்தாலும், அங்கே கஷ்டம் வந்தாலும், சரியாக சமாளிக்கணும்னு சூழ்நிலை வந்தாலும் உங்கள் பிள்ளை தைரியமாக சமாளிக்கும். இப்படி ஒரு மருமக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிக்கணும் ஊரெல்லாம் அந்த அம்மா சொல்லிட்டு நடக்கும். ஏமா புள்ளன்னு நான் ஒருத்தன் இருக்கிறேன் தெரியுதாமா உங்களுக்கு? என்னைய பற்றி ஒன்றுமே சொல்ல முடிக்கீங்க. உங்கள் மருமக வந்ததுலேருந்து யார் புராணம் தான் பாடுறீங்க? மருமக புராணமே தான் பாருங்க. ஏன் மருமகளை நான் அப்படித்தான் சொல்லுவேன், சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது, அதனால் நான் பெருமையாக சொல்கிறேன். போனேன் உனக்கு என்ன அப்படின்னு யார்கிட்ட சண்டை போவாங்க? மகன்கிட்ட. அல்லையே சொல்லுங்களேன். அப்போ மூடப்பட்ட கை, பலமுள்ளவள், அவள் திறமைசாலி, சகல வேலையும் கற்று தேர்ந்தவள், எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்யக்கூடிய பலன் பெண் பிள்ளைகளுக்குள்ள இருக்குது. அது ஒவ்வொரு பெற்றோரும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்குற சுதந்திரம் மாதிரியும் இவங்களுக்கும் ஒரு சில சுதந்திரங்களை கொடுக்கணும், ஒரு சில உரிமைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆம்பளை பெண் பசங்களை ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கோ ஒரு மற்ற காரியத்தை பாருங்க, சின்ன வயசுலேயே அவன் பழகிடுவான், சைக்கிள் ஓட்ட கற்றுக்குருவான். நம்ம பெரிய பிள்ளையாவில் ஆனால் கூட அவங்களுக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாத நிலைமையா இருக்கும். ஆமாவா இல்லையா? கற்றுக் கொடுக்கறதில்ல. ஏன் கற்றுக் கொடுக்கறதில்ல? பையன் தான் சைக்கிள், பொம்பளை பிள்ளை என்ன செய்யக்கூடாது? ஐயோ நீங்கள் வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாது. நாளைக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு வேலை கிடச்சிச்சு, ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி தான் வேலை கிடச்சிருக்குது. இப்போ உங்கள் பிள்ளைங்க ஒரு கௌரவமான ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, அதுக்காக அவங்க வாரம் டெய்லியும் ஆட்டோ பிடிச்சி வேலைக்கு போக முடியுமா? அவங்களுக்கு பைக் ஓட்ட தெரிஞ்சிருந்தா, ஸ்கூட்டி ஓட்ட தெரிஞ்சிருந்தா தைரியமாக அவங்க என்ன செய்யலாம், கம்பீரமாக என்ன செய்யலாம், வண்டி ஓட்டு கௌரவமாக அப்படியே வேலைக்கு போயிட்டு வரலாம். அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாமல் இருந்தால் எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆள் தேவை. ஏங்க கடைவீதி நிற்க வந்துருங்க, ஏங்க இந்தா அங்கே போயிருக்க வந்துருங்க, ஏங்க இங்கே, ஏம்மா என்னை வேலை செய்ய ஒரே உயிரை வாங்குறியே, எங்கே போனாலும் ஏங்க வந்துருங்கன்னா நான் என்ன எதையாச்சும் ஆட்டோ பிடிச்சி போ, என் மேலே உங்களுக்கு அக்கறையில் உடனே அழுக ஆரம்பிச்சிருது. கொடுமையாக போச்சு, இங்கேயே ஏகப்பட்ட வேலையை கொடுத்துக்கிறாங்க, அதவே செய்ய முடியாமல் தலையில அடிச்சு கிடக்கிறேன், இப்போ வேற அங்கே வா இங்கே வாங்குறாளே என்ன இல்லை யாராச்சும் அவங்கள வர சொல்கிறேன், எப்படி நான் அடுத்த வண்டியில் போய் பழக்கமே இல்லை, நீங்கள் எப்படி போக சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு ஐயோ அதுவும் பிரச்சனையா? இந்த தொந்தரவே வேணான்னா வீட்டில் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், வண்டி ஓட்ட கற்று தரணும். அல்லையா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இதே கொஞ்சம் குடும்பம் வளரும்போது பிள்ளைகள் பிறந்துருச்சுன்னா ஸ்கூல் வேனு தேவையில்லை, நீங்களே என்ன செய்யலாம், பிள்ளைகளை வச்சுட்டு பத்திரமாக பக்குவமாக கொண்டு போய் முன்னமே போய் நேராக போய் ஸ்கூலில் விட்டுறலாம், நேராக பக்குவமாக பிள்ளைகளை கூப்பிட்டு வரலாம். முடியாதப்போ நீங்கள் வேனில் என்ன செஞ்சுக்கலாம்,
அனுப்பிக்கலாம். அதற்கு தனியாக ஒரு ஆட்கள் தேவையே படாது. யாரையும் நீங்கள் நம்பி இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அப்படி நாம் அவங்களுடைய திறமையை, அவங்களுடைய வலிமையை, அவங்களுடைய எல்லாத்தையும் நம்ம அடக்கி வச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு குணசாலியான பெண் தாம் பிள்ளையை அப்படி வளர்க்க மாட்டாள். அவளும் அப்படி இருக்கவே மாட்டாள். தைரியத்தை சொல்லிக் கொடுப்பாள். எதையும் எதிர்க்கிற பலனை கற்றுக் கொடுப்பாள். யாத்திராகம புஸ்தகம் 35வது அதிகாரம் 25, 26 ஒரு வாசிக்கலாம். ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் நூற்ற இளநூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். அவங்க கையினாலே நூற்று என்ன செய்தார்களாம்? ஆமா, இந்த நூல்களை என்னென்ன நூல்களை கொண்டு வந்தாங்களா? ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு இளநீல நூலை, இரத்தாம்பர நூலை, சிவப்பு நூலை, மெல்லிய பஞ்சு நூலை என்ன செஞ்சாங்களாம்? கையினாலே நூற்று கொண்டு வந்தாங்களாம். இவங்கெல்லாம் யாரு? ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள், ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள். இவர்கள் எல்லாம் குணசாலியான ஸ்திரீகள். அப்ப இந்த குணசாலியான ஸ்திரீ வீட்டில் உட்காந்து என்ன செய்து இதெல்லாம் ரத்தாம்பரம், இளநீலம், சிவப்பு, நம்ம என்ன செய்யுது வெள்ளை நூல்கள் எல்லாம் என்ன செய்யுது? நூற்கிறார். அப்புறம் அடுத்த வசனம், எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞானத்தில் எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் என்னத்தை திரிச்சாங்களா? வெள்ளாட்டு மயிரை என்ன செய்தார்களாம்? திரித்தார்கள். கம்பளி செய்கிறதற்கு அங்கே ஆசிரியர் கூடத்தை மேல கம்பளி போர்த்துறதுக்கு கூரை மேற்கூரைக்கு அதை என்ன செய்தாங்களா? நெரிச்சாங்களா? இந்த அம்மா வீட்டில் கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கம்பளி போர்த்துக்கிறதுக்கு என்ன செய்து இந்த அம்மா திரிக்குது. அதான் விரல்களினால் கதிரை பிடித்தாள்னா நூல்களை பிடித்து நூற்கிறார். இவங்கெல்லாம் யார்? ஞான இருதயம் உள்ளவர்கள், தேவனால ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள். இவர்கள்லாம் குணசாலியான ஸ்திரீகள். இத்தனை திறமை இருக்குது. அதனால முற்காலத்தில் மெயினாக அந்த குளிர் ஏரியாவில் இருக்கிறவங்க பார்த்தா இந்த மப்ளர் பின்னுவாங்க, சொற்று பின்னுவாங்க, குள்ளா பின்னுவாங்க. குழந்தைகளுக்கு துணியை என்ன செய்வாங்க சொல்லுங்க? குழந்தைக்கு ட்ரெஸ்ஸே பின்னுவாங்க. மேலே போடுற சட்டை நூலில் மப்ளர் பின்னிருக்கிறாங்க. இப்போல்லாம் அது வர்றதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். முன்னாடியில் நிறைய வர நூல்லே நூற்று என்ன செய்வாங்க? அப்படி சொற்று பின்னி போட்டிருப்பாங்க, கையிலே நூர்த்தது. அதெல்லாம் அந்த குளிர் ஊட்டி அந்த மாதிரி இடங்களில் போய் பார்த்தா அங்கே அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது இப்படி இந்த குள்ளா கோர்க்கிறது, சின்ன பிள்ளைகள் குள்ளா போடுறது, அப்புறம் என்ன காலில் சாக்ஸு போடுறது, அவர்களுக்கு இந்த சட்டை போடுறது எல்லாம் என்ன செய்வாங்க? அவங்க பின்னுவாங்க. விரலே பின்ன ஒரு சின்ன ஊசி மாதிரி வச்சுருப்பாங்க. அதை சேர்ந்து அப்படியே இழுத்துகிட்டே இருப்பாங்க. உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். அவங்க மேஜிக் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு அப்போல்லாம். அப்படிம்பாங்க அப்படி பார்த்தா கடைசி என்ன செய்யும்? துணியாக வந்துடும். துணி பை இப்போல்லாம் அப்படி பண்ணுறோம். முன்னாடி துணி பையெல்லாம் என்ன செய்வாங்க? கையிலேயே. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது 6வது படிக்கும்போது துணி பையை நூலினாலே நூற்று துணி பை செய்திடும். என்ன செய்யறாங்க? அப்படி செஞ்சு டிசைன் பண்ணிடு அப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. துணி பையில் அப்படி டிசைன் வர்றது பை மாதிரி இருக்கும். அதில் அந்த துணியிலேயே அப்படியே நூற்று கையிலே சேர்த்து ஒரு பையாக செஞ்சு அதில் டிசைன் எல்லாம் நூல்லேயே செஞ்சு வச்சுருவாங்க. ஆமை கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இப்படி ஞான இருதயம் உள்ளவர்களாக இருப்பாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளும் அப்படி மாற வேண்டும். சபையில் உள்ள நாம் கர்த்தருக்காக சுத்திரம் இந்த காரியங்களெல்லாம் செய்யணும். சபையை அலங்கரிக்கிற காரியம் ஞான இறுதி எழுப்புதல் அடைஞ்சிருக்கு. நீங்கள் குணசாலின சரி, கர்த்தருக்காக, ஆலயத்துக்காக எதையாவது செய்து கொண்டிருக்கணும். ஊழியத்துக்கு எதையாவது செய்யணும். அல்லேலூயா. நீங்கள் எதையாவது செய்கிற தரவரதை செஞ்சு கொண்டு போய் தேவை உள்ளவங்களுக்கு கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சுவிசேஷம் சொல்லணும். நான் உங்களை நினைக்கும் போது உங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம்னு நானே கையில் செஞ்சு என்ன செஞ்சேன் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களை யாராச்சும் மறப்பாங்களா? உங்கள் இந்த ரூமில் என்ன செய்யுங்க, முன்னாடி வரவேற்பு அறையில் இந்த இதை வச்சுக்க, இந்த பொருளை நான் செஞ்சேன், உங்கள் ஞாபகம் வந்துச்சு, உங்களுக்காக செஞ்சேன், இந்தாங்க அப்படியே உங்களை பார்த்து போகலான்னு வந்தேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்கள பார்த்து விசாரித்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க எப்போல்லாம் இந்த ஷோகேஸை பார்க்குறாங்க அப்போல்லாம் யார் ஞாபகம் வரும்? உங்கள் ஞாபகம் வரும். அப்புறம் அவங்க ஒரு கிறிஸ்தவங்க, அவங்க ஒரு இயேசுக்காரங்க, அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்க, எனக்கெல்லாம் கூப்பிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க ரட்சிக்கப்படாதவங்களும். அல்லையா சொல்லுங்களேன். அப்படி சுவிசேஷம் சொல்லி அவர்களை ரட்சிப்பில் நடத்தி விட முடியும். இயேசுவை தெரியலனாலும் அதை பார்க்கும்போதெல்லாம் இயேசுனாரு இயேசுக்காரன் அவங்க ஞாபகம் வந்துவிடும். அல்லேலூயா. அப்போ இது ஊழியத்துக்கு பயன்படுத்த வேண்டும். கர்த்தருடைய காரியத்துக்கு நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். ஹோட்டல் கடையில் சாப்பிடுறதை முற்றிலும் தவிர்த்துட்டு வீட்டிலே மேக்சிமம் நல்ல காரியங்களே செய்ய பழக வேண்டும்.
சோம்பலாய் இருக்கவே கூடாது குடும்ப பெண்கள். அல்லேலூயா. பெண் பிள்ளைகளுக்கு சோம்பலாய் இருக்க கற்றே கொடுக்க கூடாது. ஆமா, விளக்கு நான் ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அணைஞ்ச என்ன ஆகும்? அந்த குடும்பமே, அந்த வீடு என்ன செஞ்சிடும்? ஒரு பெண் சோம்பலா மாறிட்டு அந்த குடும்பமே எப்படி ஆயிரும்? ஒரு குத்து விளக்கு வெளிச்சம் கொடுக்கறத நிறுத்திட்டா அது இருக்கிற இடமே இருளாகிற மாதிரி, ஒரு பெண் சுறுசுறுப்பாய் அவர் உழைக்கிறத அவர் செயல்படுறத நிறுத்திட்டா அந்த குடும்பமே எப்படி ஆயிரும்? எனக்கு சோர்வா இருக்குங்க, இன்னைக்கு நான் சோறாக்க மாட்டேன், வீட்டு வேலை எதையும் செய்ய மாட்டேன், அந்த அம்மா மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணா குடும்பம் என்ன ஆகும்? குடும்பம் என்ன ஆகுங்க? பட்டினி தான், பஸ் பட்டினி. அப்புறம் வேலைக்கு நிம்மதியாக சாரு போக முடியுமா? சோறு வேறு ஆட்களை ஹோட்டல் கடையில் ஒரு வயலும் உருப்படி வைக்க மாட்டான். நான் எத்தனை ஆயிரத்தை கொடுத்து சாப்பிட்டாலும் ஒரு வயலும் ருசியாக பண்ண மாட்டான். சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. என்ன பண்ணி தொலைறதுன்னு தெரியல. வேலை வேறு நிறையா அப்படியே புலம்பிகிட்டே போவா. அப்படி லூஸ் மாதிரி நீங்கள் சை பண்ணிட்டேன்னு எல்லாம் லூஸ் ஆயிருங்க. லஞ்சு பேக் எடுத்து கொடுக்குறதோ, புக்கு எடுத்து கொடுக்குறதோ, டையை கட்டுறதோ, நீ இன்றைக்கி முடியலப்பா நான் கொஞ்சம் ரெஸ்ட்டுன்னு படுத்துட்டீங்கண்ணா, டையை இப்படி கட்டுறப்ப இப்படி கட்டிட்டு போகும் தலைகளாக்க. ஒரு சாக்ஸு தலைகளை மாறி இருக்கும், ஷூ மாறி மாறி இருக்கும், திக்கு திக்குன்னு ஓடுவான். என்ன ஒரே தடுக்குதுன்னு போவான். என்னப்பா காலுக்கு யார் ஷூ போட்டது இவ்வளோ மோசமாக இருக்கும்பாங்க. எங்கள் அப்பா தான் போட்டார், அவர் குழம்பிக்கிட்டே போடும்போதே நினச்சேன் அப்படிமா. அதனால தான் நடக்கும்போது கால் ரெண்டு அப்படியே அகட்டி அகட்டி இழுத்துக்கிட்டே போச்சு, செருப்பு ஷூ சரியாக போடாதனால அப்படின்னு. அப்புறம் தான் அந்த பயலுக்கே தெரியும். அவ்வளோதான், அது குப்பை மேடாவே வேறும். நீங்கள் ஒரு நாள் லீவ் போட்டாலே, நீங்கள் ஒரு நாள் சை பண்ணாலே இந்த நிலைமை ஆயிரும். நீங்கள் அவ்வளோ முக்கியமானவங்க. அடுத்த எழுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்த வசனம் நீதிமொழிகள் 31:10. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை என்ன செய்கிறாளாம்? நீட்டுகிறாள். இந்த குணசாலியான ஸ்திரீ. அல்லேலூயா. ஆமே சோத்திரம், ஆமே சோத்திரம். 11வது எழுத்து நம்ம அந்த சங்கீதம் 119 திருப்பி ஒருத்தர் வாசிங்க. கப். 11வது எபிரேய எழுத்து கப். இதை அவங்க பார்க்கும்பொழுது எப்படி தெரியுதுன்னா, அவங்களுக்கு திறக்கப்பட்ட அல்லது நீட்டப்பட்ட கை போல இருக்கு. திறக்கப்பட்ட கை போல இது இருக்குதான். இப்போ மூடி இருந்த கை இப்போ எப்படி இருக்குதான்? என்ன கை? இங்கே கவனிங்க. மூடி இருந்த கை இப்போ இந்த கை எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? திறந்த மாதிரி என்ன செய்து இருக்குது. அது இந்த கையை பார்த்தோன்னே அது திறக்கப்பட்ட கை அப்படி சொல்லி இந்த எழுத்துக்கு அர்த்தம் அடையாளம் சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கையை குறித்து இங்கே பேசுகிறேன். இப்போ மறுபடியும் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலை. 20வது வசனத்தை இப்போ வாசிங்க. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் என்று சொல்லி இங்க வசனம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரெண்டு வசனமும் நீங்க ஒன்னா இணைச்சு பார்க்கணும். 19வது வசனம் கை, மூடப்பட்ட கை, உழைக்கிறதுக்காக கடினமாய் உழைக்க கையை என்ன செய்யற? தன்னை பலப்படுத்தி கடினமாய் உழைக்கிறாளாம். கடினமாய் அவர் என்ன செய்ய பிரயாசப்படுகிறாள், சம்பாதிக்கிறாள். குடும்பத்துக்காக மாத்திரம் அல்ல, அவன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக மாத்திரம் அவள் கடுமையாக உழைத்து என் குடும்பத்துக்கு அளவா மாத்திரம் அவள் செய்கிறவள் கிடையாதான். இப்போ சிறுமையானவர்கள் ஏழைகளை பார்த்தோன்னே அவன் கையை அப்படி மூடியே வைக்கிறது கிடையாது. இப்ப என்ன செய்கிறாளாம்? திறக்கிறாளாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா முதல்ல யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா? குடும்பத்துக்காக, குடும்பத்துக்கு. ஆனா குடும்பத்தோடு கூட இல்லைங்க, 2 பேர் சாப்பிட்றோம், 2 பேருக்கு அளவா ஒரு டம்ளர் அரிசி வச்சுங்க அப்படி சொல்லக்கூடாது. 1.25 டம்ளர் அரிசியாச்சும் 1.5 டம்ளர் அரிசியாச்சும் போட்டு வைக்கணும். ஏன்? ஒருவேளை யாராவது வந்தா, இல்லை யாராவது தேவை உள்ளவங்க சாப்பாடு கேட்டு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி திறந்த மனதா கொடுக்குற மனப்பான்மை உள்ளவர்களா எப்பயுமே என்ன செய்யணும்? கொஞ்சத்தை ஆமாம் வச்சிருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமை கர்த்தருடைய நல்ல நாமம். இவ கடுமையாக உழைச்சி எல்லாம் சம்பாத்தியம் பண்ணி குடும்பத்துக்காக மாத்திரமில்லை, மற்றவங்களுக்கு ஏழைக்கு இறங்குகிறவராய் கொடுக்கிறவராய் இவள் இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பெண்ணு பார்க்க வர்றவங்கலாம் வாலிபர்கள்லாம் கேட்டு ஊழியக்காரர்கள்ட்ட என்ன கேட்பாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவங்க பொதுவாகவே ஆண்கள் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு வேலை செய்கிற பெண்ணா பாருங்க, எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணுங்க? முன்னாடியெல்லாம் பொண்ணு வேலைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, வீட்டிலேருந்து பொறுப்பாக பார்த்துக்கிட்டா போகும்னு சொல்லுவாங்க. இப்போ கேட்குறவங்களா, இப்போ வர்ற நாகரிக காலத்தில் வேலை செய்கிற பொண்ணா, நல்லா சம்பாதிக்கிற பொண்ணா, அப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தால்
பாருங்க. அப்படி தான் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு ஊழியக்கார்ட்ட அப்படி கேட்டா அப்படிங்களா? அப்போது அவர் கேட்டாராம், அப்போ வேலை செய்யாத பெண்ணுன்னு ஒரு பெண்ணு இருக்குதான்னு கேட்டார் அவர். என்ன பாஸ் எப்படி கேட்டீங்க அப்படின்னு. அப்படியா அவர் சொன்னார், லிஸ்ட் போட்டார். காலையில் எழுந்து எல்லா வேலையும் பெண்கள் தான் என்ன செய்கிறாங்க, அவர் வீட்டில் எல்லாமே ஆண்கள் தான் செய்கிறீங்களான்னு கேட்டாராம். வேலை செய்கிற பெண்ணுனா அப்போ வீட்டில எல்லாம் அவங்க வேலையை செய்கிற சும்மா தான் உட்காந்துருக்குறான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டாராம். பாச தெரியாமல் நான் செஞ்சுட்டேன், கேட்டுட்டேன்னு அந்த வாலிபன் சொன்னானா. அல்லேலூயா. வேலைக்கு வெளியில் போனால் மட்டும்தான் வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. பெண்கள் அடிக்கடி ஆண்கள் சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போகிறேன், நீ வீட்டில் தானே இருக்கு, அப்படி சொல்லவே கூடாது. வெளியில் வேலைக்கு போகலை, ஆனால் வீட்டில் என்ன செய்கிறாங்க, அங்கே டைம் இருக்குது. 8 மணி நேரம் 7 மணி நேரம் 6 மணி நேரம் டைம் இருக்குது. அந்த வேலைக்கு மேலே வேலை பார்த்தா அவங்க என்ன செய்யுது, எக்ஸ்ட்ரா ஓட்டி எக்ஸ்ட்ரா பணம் என்ன செய்யுது உண்டு. ஆனால் இங்கே காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் என்ன செய்யுது வேலை இருக்குது. ஒரு கம்பெனிக்கு போனால் 8 மணி நேரம் வேலை, ஒரு மற்ற ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக வேலைப்பா 4 மணி நேரம் வேலை, 2 மணி நேரம் வேலை, 7 மணி நேரம் 6 மணி நேரம் 5 மணி நேரம் தான் அளவு தான் வேலை. ஆனால் பெண்களுக்கு மட்டும்தான் நேரமே இல்லாத அளவுக்கு வேலை. கணக்கு பார்க்குறாங்களா வீட்டில்? காலையில் எழுந்துட்டமா நீ 4 மணிக்கு, போதுமா நீ 2 மணியோட வேலையை நிறுத்திக்க, யாராவது சொல்கிறாங்களா வீட்டில்? சொல்லுங்க. 10 மணி நேரம் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் குடிக்க. கொஞ்சம் உடம்பெல்லாம் வலியாக இருக்குது, கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடு குளிக்க, நல்லாயிருக்கும். காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு அந்த கணக்கெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. இதில் வேறு வேலை செய்கிற பொண்ணு வேணுமா? எப்படி வேணுமா? வேலை செய்கிற பொண்ணு. அப்போ காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நீ வீட்டில் வேலை செய்ய ரெடின்னா வெளியில் வேலை செய்கிறதுக்கு பெண்கள் ரெடியாக தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போது இப்படியெல்லாம் நம்ம தப்பாக நினச்சிட்ருக்குறோம். அவங்க வேலையே செய்கிறதில்ல, வீட்டில் மட்டும்தான் இருக்கிறாங்க, சும்மா தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்களா சொல்லுங்கள், எப்படி இருக்கிறாங்களா? சும்மா தான் இருக்கிறாங்களா? வேலைக்கெல்லாம் அவங்க போகலை, வீட்டில் சும்மா இருக்கிறாங்க, அப்படி வேற சொல்லிடுறது. அல்லேலூயா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அவங்க வீட்டில் வேலை செய்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒருவேளை சூழ்நிலை நிமித்தம் அவங்க வெளியில் வேலைக்கு போகிற சூழ்நிலை வந்தால் என்ன செய்யலாம், போகிறது தப்பு இல்லை. ஆனால் கட்டாயமாக போகணும் அவசியமே கிடையாது. அல்லேலூயா. அவங்க வெளியில் வேலைக்கு போகிறதா இருந்தால் என்ன சரி, வீட்டில் ஒரு ஆள் கட்டாயமாக வேலைக்கு தேவைப்படும். இப்போ ஒரு பெண் செய்கிற வேலையை நம்ம சொல்கிறேன். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, வசதியானவங்க வீட்டில் ஆள் வச்சுக்கிறேன், துணி துவைக்க வராது, வீடு கூட்டி சுத்தம் பண்ணி துடைக்க வராது, பாத்திரம் கழுவி சுத்தம் பண்ணி போட வராது, சோறாக்கி குழம்பு வச்சு சமைக்க வராது. இப்போ இது எத்தனை பேர் கூட்டி பாருங்க, சுத்தம் பண்ண, பாத்திரம் கழுவு, துணி துவைக்க, சோறாக்க அதிகபட்சம் 4 பேர், குறைஞ்சபட்சம் ஒரு 2 பேராச்சும். இத்தனை பேர் வேலையை யார் பார்த்துட்டு இருக்கிறா? அந்த வீட்டில் அப்படி. நம்ம வீட்டில் 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை யார் பார்த்துட்டு இருக்கிறதுங்க? சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கிறணும், நம்ம நினைத்து பார்க்கணும். ஒவ்வொரு ஆண்களும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளும் இதை என்ன செய்யணும், நினைத்து பார்க்க வேண்டும். மாத்திரமில்லை, இவள் உற்சாகமாய் திறந்து அவள் கொடுக்கிறாள். சோர்ந்து போய் இவர் கொடுக்கிறவர் கிடையாது, உற்சாகமாய் இவள் கொடுக்கிறவர், ஏழைக்கு இறங்குகிறவள். இவர் இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறார். இவ அமை சுத்திரம் ஏழைகளுக்கு இவ கஞ்சத்தனம் பண்ணவே மாட்டா. ஒரு கஷ்டப்படுறவங்க, ஒரு ரோட்டில் போகிறவங்க, ஒரு சாப்பாடு இல்லாமல், ஒரு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களை பார்த்தா இவங்க இருதயம் துடிக்கும். வெளியில் போகும்போது எதையாவது கையில் கொண்டு போவாங்க. ஒரு சிலர் ஞானம் உள்ளவங்க இப்படி இல்லாதவங்க வரும்போது அவங்க கையில் எடுத்து என்ன செய்வோம், நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்ச பழம் எக்ஸ்ட்ரா இருக்குது, கொஞ்சம் எரிசு பண்டங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஒரு சில காரியங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது, இல்லைன்னா எதுவும் கொடுக்க முடியலன்னா கையில் பணத்தாவது பணசாலையில் சரி கொண்டு வந்து இல்லாதவர்களை பார்த்து உடனே உதவி செய்வார், இறக்கப்படுகிறவளாக இருப்பார். நாம் அப்படி இருக்கணும். ஆமாம், வாரவர்களுக்கெல்லாம் 10 ரூபா 20 ரூபா 50 ரூபான்னு கொடுத்துட்டு நாம் பட்னி அடக்க வேண்டியதான். உங்களுக்கு இதே பொழப்பா போச்சு, நல்லா ஏமாத்திட்டு போகிறான் அப்படி எடுத்தோடனே யார் திட்டுறது? சொல்லுங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? அவங்க என்ன துணி இல்லாமையா இருக்கிறாங்க, துணி கேட்டு வர்றாங்க, அதுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. இதெல்லாம் விற்று தின்றுறோம், விற்றுத்தானமாக சாப்பிடத்தானமாக செய்கிறாங்க. நீ பழசாயிருச்சுன்னு மூட்டை போட்டு வெளியில் போட்டு தீ வச்சு எரிக்கத்தானமாக ஓற, குப்பையில் தூக்கித்தானமாக ஓட போகிற. நீ உனக்கு குப்பையாக இருக்குது, அவன் விற்று ஏதோ ஒரு ரூபா 2 ரூபா காசு கிடைக்க விடமா, அதை வச்சு அவன் தின்னுட்டு போட்டுமே அப்படின்னு நினைச்சணும். அல்லேலூயா.
ஆனால் நம்ம ரொம்ப அறிவாளி மாதிரி யோசிச்சு அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இந்த அம்மா கூடவே போய் பார்த்துட்டு வந்த மாதிரி. என்ன செய்யணும்னா கொடுக்கணுங்க. நாம் கொடுக்குறோமா? இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மா ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வாங்க, இறக்கம் செய்வாங்க. இதை பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்கும். அவங்களும் என்ன செய்வாங்க, இறங்குவாங்க, உதவி செய்வாங்க, கொடுக்குறவங்களாம் மாறிடும். நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஆட்டாமட்டிக்கு அதை வாட்டு கொடுக்குங்க. தனக்குன்னு வச்சுக்கிறதுக்கு எண்ணமே அதுக்கு வராது. அல்லையா சொல்லுங்களேன். அப்படி ஒரு உற்சாகம் உள்ளவர்கள் கொடுக்கிறவர்களாய் அவங்க இறக்கப்படுறவங்களா இருப்பாங்க. கொடுக்குறவங்க சும்மா கொடுக்க மாட்டாங்க. ஒன்று அவங்களுக்கு இறக்க குணம் இருக்கும், ரெண்டாவது மற்றவங்க என்ன செய்வாங்க, நேசிக்கிறவங்க அன்பு காட்டுறவங்களா இருப்பாங்க. அவங்க நிலைமையில நம்மளை வச்சு பார்ப்பாங்க. இத்தனையும் செய்கிறவங்க தான் உதவி செய்வாங்க. சும்மா எல்லாரும் உதவி செஞ்சிட முடியாதுங்க. இத்தனையும் உள்ளவர்கள் தான் உதவி செய்ய முடியும். ஆமாம், சோத்துறோம். அவள் பாருங்க, பக்கத்தில் அப்படி சோறாக்கி இருந்தால் குழம்பாக்கி இருந்தால் மனசு கேட்காது. வருது நல்லது, ஒரு விசேஷமான சாப்பாடு எதுவும் வச்சுருந்தா மனசு கேட்காது. வயசானவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, தெரிஞ்சவங்க, கஷ்டப்படுறவங்கள உடனே யோசனை வந்துடும். உடனே ஃபோன் பண்ணி தயவுசெய்து வீட்டில் இருக்கீங்களா, உடனே கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க சிக்கன் குழம்பு வச்சேன், உங்கள் ஞாபகம் வந்துருச்சு, அப்படி யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? இல்லை நீங்கள் அப்படி யார்கிட்டையும் போய் சொல்லியிருக்கீங்களா? வெளியில் சொல்லிடுறதா, மற்ற இடத்துக்கு சொல்லிடக்கூடாது, நிவாட்டம் போய் உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, நான் ரசம்னு தான் சொல்லியிருக்கிறேன், அப்படி சொல்கிற ஆளுகளெல்லாம் உண்டு. ஏன் வெளியில் வாயை விட்டுறாத, பார்வை அப்படி திங்கிறாங்க வச்சிருக்கிறான், ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலை பார்த்து நாங்கள் கேட்டால் விடுவோம். இந்த பிள்ளைய போய் வளர்கிறோம் பார்த்துருக்கலாம். நிறைய நேரம் நம்ம அப்படியே வச்சு செஞ்சு அப்படியே கொடுத்து வச்சுருந்தா அது விடுத்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா, அவங்க யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. கேட்கறனால அவங்கள இழுத்து பிடிச்சி, ஏக்கா என்ன எம்மா பாட்டி என்னன்னு தெரியுமா, என்னன்னு தெரியுமாம்பாங்க. சொல்லி அவங்க காது கொடுத்து கேட்குற வரைக்கும் திடீர்னு அந்த இடத்த அவங்க கேட்டிருப்பாங்க, அவங்க வீட்டில் என்னங்க சாம்பார் தாங்க பெம்பல் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க ஒரு காரியத்தில். இந்த அவங்க போய் இல்லை இல்லை அவங்க கோழிக்கறி, அவங்க நம்மளை ஒரு பார்வை வைப்பாங்க. அப்படி அவங்க பிள்ளைய ஒரு பார்வை என்ன செய்வாங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க கையில் காசு இருந்துச்சு, காக்கிலோ தான் வாங்கியிருக்கிறீங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். நாங்கள் போய் சிக்கன் எடுத்தோம் மட்டன் எடுத்தோம்னு சொன்னால் அவங்க ஒருவேளை அவங்க ஏமாந்து போயிடுவாங்க, நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியலேன்னு நினச்சி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க போய் மொட்டையை அப்படி சொல்லிடுறோம். நம்ம அந்த இதுக்காகத்தான் சொல்லியிருப்பானா அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. நம்ம என்ன சொல்லணும், இங்கே பாரு வீட்டில் இவ்வளவு அளவாக தான் இருக்கும், மற்றவங்களுக்கு கொடுக்க முடியலை நிலைமை, அப்படி சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்மளும் பொய் சொல்லக்கூடாது, சாம்பார்னு அப்படி வாயிலேருந்து அடித்தோம் விடக்கூடாது. அப்படி அந்த பிள்ளையை பார்க்கும் அப்படின்ட்டு அப்புறம் எதுவும் கேட்டிங்கன்னா அது பொய் சொல்லும். காரணம் யார் வாத்தியார், பொய் சொல்கிறதுக்கு யார் வாத்தியார், சோம்பேறியாக இருக்கிறதுக்கு யார் வாத்தியார், கஞ்சத்தனம் பண்ணுறதுக்கு யார் வாத்தியார், எல்லாம் அப்படித்தான் வந்துட்டு போவாங்க. நம்மளும் அப்படி ஏமாந்துடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. அவங்க குழம்பு, அவர் பணம், அது அரிசி, அது பொருள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுப்பாங்க. நமக்கு அவசியமானதை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, மற்றதை என்ன செய்ய மாட்டாங்க, வீணாக்க மாட்டாங்க. அல்லேலூயா. மூளையில் கட்டி வைக்க மாட்டாங்க. முதல்ல குடும்பத்துக்குரியவைகளை செய்துட்டு அப்புறம் மற்றவர்களுக்குரியவைகளை செய்கிறவளாய், இரக்கம் செய்கிறவளாய், உதவி செய்கிறவளாய் அவள் மாறிவிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் திறக்கப்பட்ட கை, திறந்த மனதுடையவளாய் அவள் இருக்கிறவளாய் இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது பாருங்க, எபிரேயர் 13:16 ஒரு வாசிக்கலாம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாமல் இருங்கள். பைபிள் வசனம் சொல்றது நன்மை செய்யறதுக்கும் தான தர்மம் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, மறவாதீங்க. அப்போ தான தர்மம் பண்றதுக்கு மறந்துடக்கூடாது. நம்ம சாப்பிட்றதுக்கு மறந்துடுறோமா, தூங்குறதுக்கு மறக்கிறோமா, உடுத்துறதுக்கு மறக்கிறோமா, அடிப்படை வேலைகள் செய்ய நம்ம மறக்கிறோமா? இதில் நமக்கு ஐயோ நம்ம மறந்துட்டேங்க, இன்னைக்கு நான் குளிக்கலை, இன்னைக்கு நான் சாப்பிடலை, இன்னைக்கு நான் உடுத்தாமல் வந்துட்டேன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? அது போலவே ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதா, நல்லது இன்னைக்கு ஒவ்வொரு நாள் எழுந்துச்சு நான் யாருக்காச்சும் நல்லது செய்யணும், என்னால் முடிஞ்சு யாருக்காச்சும் தான தர்மம் உதவி செய்யணும், அப்படியே தான் எந்திக்கணும், அப்படித்தான் நாளை துவங்கணும். அல்லேலூயா. ஆமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 15:11 ஒருவர் சங்கீதம் 41:1 வாசிக்கலாம். தேசத்துல எளியவர்கள், கஷ்டப்படுறவங்க, சிறுமையானவங்க, ஏழைகள் இல்லாமல் இருப்பது இல்லை. ஆகையால் உன் தேசத்திலே
சிறுமைப்பட்டவனும் எளியவனும் ஆகிய சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு உன் கையை உன் சகோதரனுக்கு தாராளமா திறக்கணுமா? எப்படி திறக்கணுமா? தாராளமா திறக்கணும்னு என்ன அர்த்தம்? கையை விரிச்சு, இங்க நல்லா கவனிச்சு பாருங்க எல்லாரும், கையை விரிச்சு என்கிட்ட இல்லைங்கன்னு சொல்றதுக்கு தாராளமா கையை விரிக்கக்கூடாது. அல்லேலூயா. வலது கை கொடுக்கறத இடது கை தெரியாதான். அதனாலதான் என்ன செய்வாங்கன்னா, மேலே நாட்டவர்கள் வெள்ளைக்காரங்க பைக்குள்ள கையை விட்டு எடுத்து அப்படி கொடுப்பாங்களாம், எண்ணி ஒரு நாளும் பார்க்க மாட்டாங்களாம். அல்லேலூயா. வலது கையை அள்ளி கொடுத்ததை இடது கை எப்போ பார்க்காதுன்னா, நீங்கள் கையில் நோட்டை வச்சுட்டு என்ன தானே உங்களுக்கு தெரியுமில்ல, இடது கைக்கு தெரிஞ்சிடும். இப்படி எண்ணும் போது எத்தனை ரூபா நோட்டுன்னு எதுக்கு தெரிஞ்சிடும்? இடது கை தெரிஞ்சிருமா. மேலே நாட்டில் அவங்க என்ன கொடுத்தாலும் உதவி செய்தாலும் ஆண்டோடைய பிள்ளைய வந்து காணிக்கப்படும் போதும் என்ன செய்யும், கையில் அப்படி எடுத்து வச்சுருவாங்க. அங்கே வீட்டில் எண்ணி பார்க்க மாட்டாங்க, எடுத்து அப்படி வச்சு அப்படி கொண்டு வந்து என்ன செய்வாங்களா, அப்படியே போடுவாங்க. எவ்வளோ போட்டாங்கன்னு தெரியாது. நமக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ போட்டேன்னு கேட்டால் என்ன செய்யும் சொல்லுங்க? அப்போ நான் 2 ரூபா போட்டேங்க, அப்போ நான் 5 ரூபா போட்ட மாதிரி இருக்குங்க அப்படின்னு என்ன செய்வோம். ஆனால் மேலே நாட்டவங்க அளவில்லாமல் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறதும் அளவில்லாமல் அவங்க வல்லமையாக பயன்படுத்துகிற குழந்தை இருதயம் உள்ளவர்களா இந்த என்ன வசனம் சொல்லி அப்படியே கீழ்ப்படிவாங்க. நமக்கு அப்படி என்ன செய்யாது. அது எப்படிங்க ஒரு சில சொல்கிறாங்க, இந்த டிடிஎஸ் தினகரன் ஐயாவை குறித்து இங்கே முன்னாடி இருந்த ஐயா சொல்கிறார். அவர் சொல்கிறார், ஒரு தடவை அவரை பார்க்க போனேன். டிஜிஎஸ் தினகரன் ஐயா இருக்கும் பொழுது இங்கே முன்னாடி இருந்த ஊழியம் செய்த ஐயா என்ன செய்தாரோ, ஒரு தடவை அவரை பார்க்க போயிருந்தாராம். பார்க்க போயிருக்கும் பொழுது இந்த மாதிரி அவரோட பேசி இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு, ஐயா எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அவர் கையில், இந்த ஊழியக்கார் கையில் ஒரு காசும் இல்லை, 10 ரூபா காசில் போகிறதுக்கு காசே கிடையாது. ஆனால் அவரை பார்த்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு செல்லும்போது நில்லுங்கன்னு சொல்லிட்டு பைக்கில் அப்படி கை ஓட்டினார். கை ஓட்டு டிஜிஎஸ் தினகரன் ஐயா அப்படியே கையில் எடுத்து அப்படியே கையை நீட்டி, இந்தாங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொல்லாருன்னு அப்படியே கொடுத்தார். அவர் வாங்கிட்டு அவர் அந்த காசை வச்சு என்ன செய்தாராம், பஸ் ஏறி வந்தால் அவங்க வீட்டுக்கு செலவு, அப்புறம் அவங்களுடைய தேவை, அந்த பஸ் ட்ராவலுக்குரிய எல்லாம் இருந்துச்சு அதில். ஆனால் அவர் என்ன மாதிரி இல்லையா, அள்ளி கொடுத்தார். அவர் சாட்சி சொன்னார், என்கிட்ட சாட்சி சொன்னார், ஐயா வலது கை கொடுக்கறத இடது கை தெரியாதுங்கிற வசனத்துடைய அர்த்தம் அன்னைக்கு என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னாரு. இப்போ நம்மனா எண்ணி வச்சுருந்தா அது மடக்கி நோட்டை அழகாக வச்சு என்ன செஞ்சுருப்போம், தெரிஞ்சிரும்ல எண்ணி வச்சது. அது அப்படி இல்லை, அப்படியே எடுத்து அவங்களுக்கு ஒரு காணிக்கை வந்தது அப்படி எடுத்து அப்படியே கொடுத்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அப்படி கொடுக்குறோமா? அதனால தான் பல்லாயிரம் கோடி சொத்து இருக்குது. அவர்கள் என்ன செய்கிறாங்க, வம்சம் என்ன செய்யுது, ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் அவர் சம்பாதிச்சுதான், அவர் தேடுனா, அவர் வச்சுதான். நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம், நிறைய பேர் குறை சொல்லி இருந்திருக்கலாம். ஆனாலும் அப்படி நம்ம ஒரு தடவையாச்சும் கொடுத்துருக்கோமா? பக்கத்தில் வந்து பார்த்தா தாங்க தெரியும், தூரமாக நின்று பார்த்தா நிறைய பேருக்கு என்ன செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நேராய் பார்த்து அனுபவித்தவர் சொன்ன, ஊழியக்காரர் சொன்ன சாட்சி இது. அப்போ நாம் எப்படி கொடுக்க வேணும்? அல்லேலூயா. தாராளமாக கையை விரிக்கணும். எப்போ பார்த்தாலும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு கையை என்ன செய்யக்கூடாது, விரிக்கக்கூடாதான். அல்லேலூயா. சங்கீதம் 41:1, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன் மேலே, எளிமை உள்ளவன் மேலே, ஏழை மேலே ஒருத்தன் அக்கறை கொள்ளுகிறவன், தாராளமாக கையை திறக்கிறவன், நன்மை செய்வோம் தான தர்மம் பண்ணுகிறவன், அதில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறான்னு சொல்லுது. பிரியமாக இருக்கிறார் அதில். அல்லேலூயா. ஆமை. அப்படிப்பட்டவங்க மேலே கர்த்தர் தீங்கு நாளில் விளக்குவார். கர்த்தர் அவங்க மேலே பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமை. நீதிமொழிகள் 22:9 பார்த்தீங்கன்னா தான் என்ன செய்கிறான்னா, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் தன் ஆகாரத்தில். ஆசிங்க நீதிமொழிகள் 22:9. ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த ஆகாரத்தை யாருக்கு கொடுக்கறானா? தரித்திரனுக்கு கொடுக்கறானா. அல்லேலூயா. இன்றிலிருந்து நாம ஒரு சோதர விசேஷ சாப்பாடுகளை சாப்பிடும் பொழுது, ஒரு நன்மையானவைகளை உடுத்தும் பொழுது என்ன செய்யணும்? தரித்திரர்களை, ஏழைகளை, இல்லாதவங்களை நாம் நினைவு கூற வேண்டும். மிகவும் குறிப்பாக உன்னுடைய சகோதரனுக்கு தாராளமாக கையை விரினா, நம்ம சபையில் கஷ்டப்படுறவங்க, ஏழ்மையாக இருக்கிறவங்க நமக்கு தெரியும், நமக்கு அறிமுகமானவங்க ரொம்ப கஷ்டப்படுறது தெரியும். அப்பொழுது அவர்களை நீங்கள் என்ன செய்யணும்? நினைத்து பார்க்கணும். அல்லேலூயா.
ஆமை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போ முதலாவது தேவன், ரெண்டாவது யாரு? குடும்பம், மூணாவது ஊழியம், வேலை, மற்ற சொந்த பந்தம் எல்லாமே. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க, முதலாவது யாரு? தேவன். ரெண்டாவது யாருங்க? குடும்பம். மூணாவது யாருங்க? ஊழியம், வேலை, தொழில், உறவு எல்லாமே மூணாவது தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சூத்திரம். நிறைய பேர் பாருங்க, நான் என்ன செய்கிறாங்கன்னா, நான் தேசத்துக்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண போகிறேன்ட்டு வீட்டில் சோறாக்காமையே போயிடுவாங்க. வீட்டில் உள்ளவங்கள பட்டினி போட்டு இவங்க தேசத்தை போய் காப்பாற்ற போகிறாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நானே உபவாசமாக போகிறேன், நான் சோறாக்கி குழம்பு வச்சேன்னா என் ஆவி கட்டுறாதான், நான் எப்படி சோறாக்கி குழம்பு வச்சுட்டு பாஸ்டிங் போக முடியும்? அதனால் யாருக்கும் இன்றைக்கி சோறு கிடையாது. ஆண்டவரே, தேசத்தில் எத்தனை பேர் பட்டினியில் சாகுறாங்கன்னா பிள்ளையும் பிடிச்சி நினைப்பான், ஆட பாதகத்தி, இங்கே நாங்கள் பட்டினியில் செத்துக்கிட்டு இருக்கிறவன் எங்களை விட்டு போட்டுது, அவன் பட்டினியாக இருக்கிறான், அங்கே பட்டினி இருக்கிறான், அழுகிறியம்மா, அநியாயமா இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டில் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? நிறைய பேர் மிஞ்சின நீதிமானாக இருப்பாங்க, வெளியில் ஊழியம் செய்ய போவாங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கரங்களை நீட்டுகிறாள்னா என்ன அர்த்தம்னா, அவள் வெளியில் போய் என்ன செய்வாளாம்? கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏழைகளுக்கு பணத்தையும் பொருளையும் உதவி மட்டும் செய்யாமல் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறது, அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது, அவங்களுக்கு புத்திமதி சொல்கிறது, அவங்களுக்கு காயம் கட்டுறது, அவங்களுக்கு அன்பான வார்த்தைகளை செய்கிறது, அவங்களுக்கு பிசாசிலிருந்து விடுதலை வாங்கி தர்றது, இப்படி வியாதியிலிருந்து சுகமாகிறதுக்கு ஜெபம் பண்ணுறது, இப்படி எல்லா ஊழியத்தையும் செய்வாளாம். காசு பணம் பொருளை மட்டும் அவன் நீட்ட மாட்டா, ஆவிக்குரிய இந்த காரியங்களும் செய்வாளாம் குணசாலியான ஸ்திரீ. நீங்கள் போய் வியாதிப்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் போய் கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதல் வார்த்தையில் போய் ஏசப்பா பற்றி சொல்கிறீங்களா? ஆறுதலான அன்பான வார்த்தையில் பேசுகிறீங்களா? இல்லை ஆமாம் உனக்கு இது வேணும் இதுக்கு மேலே வேணும்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. அப்படியா? உன்ன மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்கிற புண்ணை என்ன செஞ்சு இன்னும் காயப்படுத்திட்டு வரீங்களா? இதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய, நன்மையானவைகளை செய்யுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஒரு குணசாலியான ஸ்திரீ மூடப்பட்ட கையை போல எப்பொழுதும் உற்சாகமாய் திறமையாய் வேலை செய்கிறவளாய் இருப்பாள், முழு பலத்தை வெளிப்படுத்துகிறவளாய் இருப்பாள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு குணசாலியான ஸ்திரீ திறக்கப்பட்ட நீட்டப்பட்ட கையை போல என்ன செய்வாள்? ஏழைக்கு இறங்குவா, சிறுமியானவர்களுக்கு உதவி செய்வாள். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்க மேலே கரிசனை அக்கறையாக இருப்பா. அதற்காக மற்றவங்க மேலே பாரம்னு குடும்பத்தை என்ன செய்ய மாட்டா? கோட்டை விட்டுற மாட்டாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். எதை கோட்டை விட்டுறக்கூடாதுங்க? குடும்பத்தை கோட்டை விட்டுறக்கூடாது. ஒரு வசனம் சொல்லுது, அதை மட்டும் வாசி நம்ம முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல்னா அவங்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்யாமல், அந்த பணிவிடைகளை, உதவிகளை, நன்மைகளை குடும்பத்தில் உள்ளவங்களை செய்யாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளிச்சவன், அவிசுவாசியே கெட்டவன். ஆனா அவனை விட ஒரு கெட்டவனாய் யார் இருப்பாங்களா? குடும்பத்தை விசாரிக்காதவங்க, நடத்தாதவங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஃபஸ்ட்டு குடும்பத்தை நடத்து, ஃபஸ்ட்டு உன்னை நடத்து, அப்புறம் நீ ஆயத்தமாய் உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்து, அப்புறம் மற்ற ஜனங்களை என்ன செய், நீ நடத்து. உதவிகளை, நன்மைகளை, விசாரிப்புகளை எல்லாமே உன் குடும்பத்தில் துவங்கு. அப்புறம் உன்னை சுற்றி உள்ளவங்களை, அப்புறம் உன் சபையில், அப்புறம் உன் உறவுகளில், அப்புறம் உன் சுற்றி இருக்கிற கிராமங்கள், பட்டணங்களில் என்ன செய், நீ செய்ய ஆரம்பி. அல்லேலூயா. இதிலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.